ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். டிஎன்பிசியில் நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வின் பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் டிஎன்பிசி மூலமாக தான் நிரப்பப்பட்டு வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். வருடந்தோறும் தேர்வு அட்டவணையை வெளியிட்டு தேர்வாணையம் இந்த தேர்வுகளை நடத்திக்கிட்டு வராங்க. அதன்படி ஏப்ரல் மாதம் குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலையில் உள்ள பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் குரூப் 2 பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் அறிவிச்சிருந்தாங்க. தற்போதும் அந்த அறிவிப்பு என்ன ஆகுதுன்னா, அதன் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2 முதன்மை எழுத்து தேர்வுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டம், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2A முதன்மை தேர்வுக்கான பாடத்திட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, குரூப் 2A முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாள் மட்டும் விரிவாக விடையளிக்கும் வகையிலும், பொது அறிவுத்தாள் கொள்முறை முறையில் விடையை தேர்வு செய்யும் வகையிலும் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே போல் பொது அறிவுத்தாளில் 50% வினாக்களுக்கு பட்டப்படிப்பு தரத்திலான பொது அறிவு சார்ந்தும், 20% வினாக்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்திலான கணக்குகளும், 30% வினாக்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்திலான பொது ஆங்கிலம் அல்லது பொது தமிழில் இருக்கும் பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசியின் ஆண்டு திட்ட அட்டவணைப்படி 2300 காலி பணியிடங்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கான தேர்வு அறிவிப்பு ஜூன் 28ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பாடத்திட்டத்தை மாற்றி இன்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. குரூப் 2A குரூப் 2ல் முதன்மை தேர்வுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டமும், குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டமும் டிஎன்பிசியால் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வுகால அட்டவணை மே 24 வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அதாவது அதாவது எக்ஸாம் எழுதுறவங்க நலன் கருதி ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 2 குரூப் 2Aக்கு தனித்தனியாக முதன்மை தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய பாடத்திட்டம் tnpc.government.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது டிஎன்பிசியில் அப்டேட்டில் இருக்கிறவங்க, குரூப் 2 எக்ஸாம் எழுத தயாராக இருக்கிறவங்க இந்த புதிய பாடத்திட்டத்தில் என்ன மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்வை நீங்கள் எழுத தயாராகுங்க. நன்றி.